டேய் ஷெல்டா, ம் இந்த எசைக்கு இப்போ என்ன இன்னும் பஞ்சாயத்தை கூட்டாமல் இருக்கான்? ஒன்றும் புரியலையே. என்னவா இருக்கும்? இதைத்தான் மாப்பிள்ள நேரத்துலேருந்து நானும் யோசிச்சு கிடக்கேன். பயந்துருப்பானுல. அப்படிங்க எலை என்னல நீ அவனுவே தெரிக்க போயிட்டு அவனும் அன்னதானத்துல போட்டு மிதி மிதி மிச்சிருக்கான். இதுக்கு மேல நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் ஒரு பயம் இருக்குமா இல்லையா? எனக்கு என்னமோ அப்படி தோணல. இருந்தாலும் பாராட்டக்கூடிய விஷயம் தான்டா. என்னல சம்மதம்லாம் பேசிட்டு கிடக்கான். என்னோட பாராட்டக்கூடியது வாத்தியாருமாவ வேற லெவல். புரியுற மாதிரி சொல்லல. ஒரு நாள் சென்னையில் மாலுக்கு போயிருந்தேன். அந்த மாலில் துணிக்கடையில் ட்ரையல் ரூம்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ள ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சுரா. ஆத்தி என்னன்னு கேட்க மாட்டியா? அந்த குழந்தை இருக்குல்ல, உள்ள ஒரே தீ பிடிச்சிருச்சு. ஐயோ, நம்ம வாத்தியார் மாவ தான் உள்ள இறங்கி காப்பாத்திட்டாடா. நீ வாத்தியார் மாவளை பார்த்ததா சொல்லவே இல்லை. அல்ல நீ சாத்திட்டு கடல நீ சொல்லு மாப்ள. நானும் அப்படி இப்படின்னு போய் ஹெல்ப் பண்ணிட்டேன். நல்ல வேலை அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகல. நல்ல வேலை மாப்ள. சே, இப்படிலாம் பண்ணியும் கூட எவ்வளோ அடக்கமா இருக்கால்ல. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்டா. 5 பரோட்டா சொம்பு ஃபுல்லா சால்னா. டேய் ஷெல்டா, நீ வேணா அவட்ட என்னன்னு கேள. அவ எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுவா. அவ்வளோ தன்னடக்கம். அப்படிங்க மாயா, உன்னைய பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டான் அத்தா. ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன விஷயம்? நடிக்காத. சொன்னா தானே தெரியும். அதான் புள்ள மெட்ராஸ் துணி கடையில ட்ரையல் ரூம்ல பெரிய சம்பவம் பண்ணல. சத்தியமா சொல்லுதேன், வேற லெவல்லு. ஏய் லூசாடி, நீ இங்க ரெடி பண்ற? ஏய் மென்ஸ்ட்ரல் ரூம் இது, யாரா பாத்துற போறாங்கடி. டேய் என்னடா? என்ன மாயா, வெளில போடி ப்ளீஸ். டி செல்லல ப்ளீஸ், போ 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 போ. என்னடா வெக்கம்லாம் படுற? ஐயோ மாயா ப்ளீஸ் டி, வெளில போடி. அப்படியெல்லாம் நீ சொன்னா போக முடியாது. நீ போ சொன்னா போயிடணுமா? அதெல்லாம் போக முடியாது. எப்போ வச்சு தானே என்ன பார்க்க வர? நானும் எவ்வளோ நாள் தான் கண்ட்ரோல் பண்றது? இங்க பாரு, மரியாதையா வெளில போயிடு. இல்லைன்னா அதுக்கு மேல நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சொல்றேன். சும்மா வாயால பேசிட்டு இருக்காதீங்க வீரா, செயல்ல காட்டுங்க. மாயா, வர்த்தகரி பார்சல் கட்டவா? ஏய் மாப்பிள, நல்ல சால்னா ஊத்தி ஒரு கொச்சு ஒன்று கட்டி விட்றா. ரைட்டு மாப்பிள. என்ன மாயா, ஓகே தானே?
யாருன்னு காமிச்சிட்டாத்தா. பின்ன நம்ம ஊர் பொண்ணுன்னா சும்மாவா? என்னதான் பட்டணத்துல பொண்ணுங்க படிச்சுட்டு வந்தாலுமே நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி வராது மாப்ள. அதெல்லாம் வளர்ப்புல வரணும் மாப்ள. பின்ன யார் வளர்ப்பு? யார் மவ? வாத்தியார் மவல்லா. மயா, இந்த விஷயத்த ஊர் பூரா பரப்பி உன்னை பெருமைப்படுத்தி உனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டியது என் பொறுப்பு. இதுக்கு நான் புல் சப்போர்ட். போடா லூசுக்கு. லூசு கூவா? சின்ன கூவா பெரிய கூவா? சி, எனக்கு உன் பரோட்டாவே வேணாம். என்ன வாத்தியாரே? ஐயா வாங்க. சௌக்கியமா? நல்லா இருக்கீங்களா? தம்பி சௌக்கியமா இருக்காங்களா? நல்லாத்தான் இருக்காவ. மாவா எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா ஐயா. சரி, நம்ம பயலுவ எப்படி படிக்கானுவ? எங்கேயா முன்ன மாதிரிலாம் இல்லையா இப்போ? ஒரு சில பயிலுவ தான் வாரானவன். பள்ளிக்கூடம் பக்கம் எவனுமே வரதில்லை. பயிலுவ ரொம்ப மோசமாயிட்டாங்க ஐயா. அட படிக்கலைன்னா கூட பரவாயில்லையா, ஒரு ஒழுக்கம் கிடையாது, வாத்தியாருங்கிற ஒரு மரியாதை கிடையாது. இந்தா இப்போ கூட நம்ம லட்சியம் விசு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாயா. சார் நீங்க எந்திரிங்க சார். ஏலே என்னல பண்ணுதிய? அறிவிலையில உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரை போட்டு அடிக்கிறிய? பின்ன எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டி கிடக்கும். என் அப்பனே ஒன்றும் சொல்ல மாட்டான். இவன் யார் என்னை அடிக்கிறதுக்கு? ஏலே ஒழுங்கா படிக்கல, சொன்னதை கேட்கலன்னா அடிக்கதான் செய்வாங்க. இவன் யாரியா என்ன அடிக்கிறதுக்கு? பாடம் எடுக்க வந்த வாத்தியா தானே இவன். பாடம் எடுக்க வந்தமா போனமான்னு இருக்கணும். எங்க ஊருக்கு வந்து எங்க பையில மேலே கழிச்சிருவானா? இதுக்கு மேல மரியாதை இல்லாம பேசுன அவ்வளவுதான். போல வீட்டுக்கு. இனிமே இங்க வந்துடாத. எவன் அந்த பள்ளிக்கூடத்து பக்கம் வருவான்? இல்லை, நீ புனியாவரத்துக்காரன் தானே? நீ எங்க போனாலும் இந்த ஊரை தாண்டி தாமல போகணும். சாவடிச்சிருக்கான் உன்னைய. யாரு மேல கை வைக்கிறேன்னு பார்த்து கை வை. குத்திருவியா? என்னல பேசுற நீ? ஏறுனா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, காலி போட்டா பயிலு. ஒழுங்கா ஓடிடு, அறுத்துருவேன். என்ன இப்படி சொல்லுதீங்க? நம்ம பயில அப்படி பண்ணுறானுங்க. ஆமாய்யா, ஜாதின்னு சொல்லிட்டு வம்பா போறதுக்கு அலையுதானுங்க. முன்னெல்லாம் சாதின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒத்துமையா இருந்தானுங்க. இப்ப அதுக்குள்ள இருக்கணும்லே இவனுங்களை தப்பான வழிக்கு கொண்டு போனாலும் தோணுது. ஊருக்குள்ள ஒரு சில பயில இப்படி பண்ணதை பார்த்து தான் இவனுங்க இப்படி பண்ணுவானு தோணுது. சரி, வந்த ஜோலியை மறந்துட்டேன். இந்தாங்க. என்னையா அது? எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியதாகியா. ஐயா சொல்லியிருந்தா நானே வந்து வாங்கியிருப்பேன் இல்லையா? அது முறையாகுமா? நான் உதவின்னு வந்து கேட்டப்ப உங்களுக்கு இருக்க சங்கடத்திலையும் யோசிக்காம கொடுத்தீங்க பார்த்தீங்களா? இந்த காலத்தில் யாரையும் அப்படி செய்தா? என்னையா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதீங்க? என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போனதுலேருந்து நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் தானே எனக்கு உதவி பண்ணீங்க. இந்த ஊர்க்கார பயிலுவ மத்தியில் என்னை மதிக்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் நீங்கள் தானுங்கய்யா. என் மகளுக்கு இப்போ வேலை கிடைச்சிருக்கு. அப்போ அவ மேற்படிப்பு படிக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லாத நேரத்தில் நீங்கள் தானேயா உதவி பண்ணீங்க. மதியார அதுக்கு உதவி பண்ணது நான் கிடையாது, வீராதா. நீங்கள் உதவின்னு கேட்ட உடனே அவங்க அம்மா தாலி வச்சு கொடுத்தாவ. அவள் அம்மாவோடத நான் கேட்டாலே கொடுக்க மாட்டாவ. என்ன நினைச்சாவளோ தெரியல.
உங்களுக்குன்னதும் யோசிக்காம கொடுத்துட்டாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்லுதியே? இது தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருக்கவே மாட்டேனே. ரொம்ப சங்கடப்படுத்திட்டேனோ? அதான் திருப்பி கொடுத்தீங்கல்ல, ஒன்றும் கெம்பாடாமியா. இல்லையா, இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்யா. ஆனா இந்த ஊர்க்கார பயலுவ மத்தியில இப்படி ஒரு புள்ளைய வளர்த்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே இது பெரிய விஷயம்யா. புள்ளன்னா இப்படிதான் இருக்கணும். நம்ம தம்பியோட கல்யாணத்தை இந்த ஊரே கொண்டாடுற திருவிழாவா நடத்தணும்யா. அதுக்கென்ன செஞ்சுட்டா போகுது. சந்தோஷம்யா. சரி, கற்களுக்குள்ள கோயிலுக்கு ஒரு போயிட்டு வந்துருதே. வரட்டுமா? போயிட்டு வாங்கய்யா. வாங்கய்யா வாங்கய்யா. வணக்கம். தாத்தா இப்ப சொல்லல. போயிட்டா தாத்தா, என்னை விட்டு போயிட்டா. என்னை விட்டு போயிட்டா தாத்தா. என் உயிரா நினைச்சு தாத்தா. ஆனா போயிட்டா. என்ன அளவுறது நிப்பாட்டல. உன்னோட புனிதமான காதல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்குன்னு இப்படி கையெடுத்துக்கு சாவுறதெல்லாம் தப்புல. என் வாழ்க்கையா வளர்ச்சி தாத்தா. வாழ்க்கையே போன மாதிரி தாத்தா. இல்லை, வாழ்க்கையெல்லாம் ஒரு மயிரும் போல வடை போச்சுன்னு நினைக்கிறத விட வடையோட போச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படல. தாத்தாவை பாரு, சிங்கிளா ஹாப்பியா இருக்கேன். என் சொந்த கருவா சேர்ந்து என்ன குமைக்கானவே தாத்தா. இல்லை, ஒன்று சொல்லுதே நல்லா கேட்டுக்க. இந்த சுடுகாட்டு பேய கூட நம்பு, ஆனா இந்த சொந்தக்கார நாய்ங்களை மட்டும் நம்பாத. என்ன தாத்தா, ஃபுல் வைபா? நம்ம பையதான் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டான். அதான் என் வாழ்க்கையோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ லவ் ஃபெயிலியரா தாத்தா? வீரா, நான்லாம் எவ்வளோ பெரிய பிளே பாய் தெரியுமாடே. இந்த ஜில்லாவிலேயே எனக்கு அம்புட்டு பேன்ஸ் உண்டு. ஆனா இந்த இளவு லவ் மட்டும் நமக்கு செட்டே ஆகாது. யோ இன்னுமாயா? இப்பெல்லாம் இல்லை வீரா. இப்போதைக்கு புண்ணியாபுரம் முனியாத்தாக்கு மட்டும் பாய் பெஸ்டியா இருக்கேன். அப்பப்போ பார்ட்டி பண்ணுவோம். என்ன அப்பப்போ அவ புருஷன் வந்துடுவான். தக்கு காட்டுறியா நீ? சரி, தலைவருங்க? தலைவரா அங்கதான் இருக்காரு. போ. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். தாத்தா அடுத்தட்டு போவில என்னையும் பாட்டி கூட்டு போவியா? அலையாதுல, அது பெரியவங்க பார்ட்டி. சரி. பயா வீரா, என்னப்பா ஒரே பிஸி போல? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. உங்கள் அப்பா எப்படி இருக்கான்? இங்கிட்டு வரவே இல்லை. அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. வயலில் தேங்காய் அள்ளி போடுறாங்க, அதான் கொஞ்சம் வேலையாக இருக்காரு. ஓ சரி சரி சரி. ஆமாம், இந்த மதன் எப்போ தான் எங்கள் ஊருக்கு வரான்? நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சு வர மாட்டேறான். இன்னும் 10 நாளில் வாரேன்னா. என்னமோ சொல்கிறீங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். இன்னும் 2 மாதே இல்லை, பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. அதோட சோழியெல்லாம் ஆரம்பிக்கணும். நீ எதுக்கும் இந்த காஜா செல்டன் பைலட்டை கொஞ்சம் சொல்லி வை. இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாப்பா? வெறியாக பண்ணுறோம். அதுக்கு இல்லை, இந்த வட்டம் மதனை நிற்க வைக்கலான்னு ஒரு யோசனை. அதான் எதுவும் சொதைப்பிடக்கூடாதுன்னு பார்க்க. பா 25 வருஷமாக நம்மளை எழுத்து வேணா நின்றுருக்கானுங்களா? அண்ணன் போஸ்ட்லேயே அடிச்சு தூக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்போ நம்ம மதனை வேற நிற்க வைக்கிறோம். மதனை மாசம் நிற்க வைக்கிறோம், மாசா ஜெயிக்கிறோம். நல்லபடியாக நடந்தா சரிதாயா. வேற என்னப்பா? ஆயா ஒரு நிமிஷம்ப்பா, பேசிட்டு வந்துடுறேன். சரியா. ஹலோ. என்ன திமிரா? ஃபர்ஸ்ட் கால்ல எடுக்க மாட்டியோ? அதெல்லாம் இல்லை, சொல்லு. மாறவே மாட்டேல்ல நீ. இப்போ என்ன, நான் மாறவே மாட்டேன்னு சொல்ல தான் கால் பண்ணியா?
அதெல்லாம் இல்லை, உன்னை பார்க்கணும். என்னைய பார்க்கணுமா? என்ன திடீர்னு? ஏன், என்ன விஷயம் சொன்னதா வருவியா? ஆமாம். ஆ? இல்லை சொல்லு, எங்கே வரணும்னு சொல்லு, வரேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ மட்டும் வா. சரி வரேன். என்ன திடீர்னு? இவனும் மாறவே இல்லை. ஹலோ, எங்க இருக்கே வீரா? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இதோ வந்துட்டேன். பார்த்துட்டேன். என்ன வேஷ்டிலாம்? இல்லை, கோயிலுக்கு போயிருக்கேன். நீ என்ன சாரிலாம்? சும்மாதான். ஓ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை இவ்வளோ பக்கத்தில் பார்த்து. ரொம்ப நாளா? 4 வருஷம், 86 நாள் ஆச்சு. ரொம்ப மாறிட்டேன் இந்த 4 வருஷத்தில். மாறிட்டேனா? ஏண்டி ஊருக்கு வந்ததுலேருந்து மாறவே இல்லைன்னா இப்போ மாறிட்டேன்ற? மற்ற விஷயத்தில் மாறவே இல்லை, ஆனால் என் விஷயத்தில் நிறையவே மாறிட்டேன். ம் 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 ஏன் அடுத்து நீ என்கிட்ட பேசவே இல்லை? பேச ட்ரை கூட பண்ணலை. அப்படியே விட்டுட்டேன். அப்படியே போட்டோன்னு விட்டுட்டியா? மறக்கலாம் இல்லை, கோவம் மேலே. நம்ம நிறைய தடவை சண்டை போட்டிருக்கோம், கத்தியிருக்க. இப்போ என்ன கோவம்? சண்டை போடுறது கத்துறதெல்லாம் வேற. ஆனால் சின்ன வயசுலேருந்து உன் மேலே எனக்கு கோவம் வந்ததே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் மொதல் தடவை உன் மேலே எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன வெறுத்துட்டியா? எப்போவுமே கோவமோ டென்ஷனோ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே போயிடும். ஆனால் அன்னைக்கு வந்த கோவம் அப்படி இல்லை. 4 வருஷம் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட குறையல. ஏன் வீரா உனக்கு என் மேலே அவ்வளோ கோவம்? அது எப்படி சொல்கிறது? உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப வலிச்சுது அன்னைக்கு. நீ என்னை விட்டு போகும்போதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல. உனக்கே நல்லா தெரியும் நீ இல்லாமல் நான் இருந்துக்க மாட்டேன்னு. ஆனால் நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நீ பாட்டுக்கு போயிட்ட. மாயா தான் என் உலகமே, அவள் தான் என் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, எனிமி, அம்மா, பார்ட்னர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். யார் சொன்னாலும் எதுவுமே அப்படிலாம் ஒன்றே கேட்டுற மாட்டேன். ஆனால் மாயா சொன்ன அப்படியே கேட்டுருவேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் எனக்கு என்ன பிடிக்கலன்னா வீரா மேலேயே சந்தேகம். அதை கூட விட எனக்கு அம்மானா எவ்வளோ உயிர்னு அவளுக்கு தெரியும். எனக்கு விவரம் இல்லாத வயசில் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் அதை கடந்துட்டேன். ஆனால் எல்லா அன்பையும் ஒருத்தி மேலே வச்சேன். பட் அதை பற்றி தெரிஞ்சும் அவள் கொன்னுட்டு போயிட்டா.
திரும்பி கூட பார்க்கல. இந்த 4 வருஷத்தில் ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. என் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட கால் பண்ணி. ஷெல்டனு, காஜா, செல்வி கேட்பாங்க எனக்கு கால் பண்ணி நீ சாப்பிட்டியான்னா. ஆனால் மாயா ஏன் கேட்கல, என்ன பண்ணுறேன்னு கேட்கல, ஃபோனே பண்ணலையே, அப்படியே விட்டாலான்னு தோணிட்டே இருக்கும். ரொம்ப கோவம் வரும். அழுதுருக்கேன், நிறைய தடவை அழுதுருக்கேன். ஆனால் மாயா நான் ஒன்று மட்டும் நல்லா ரியலைஸ் பண்ணேன். I loved you a lot from my heart actually. உன் விஷயத்தில் மாறிட்டேன்னு சொன்னல, நானும் எவ்வளவோ மாறலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் கூட மாற முடியல. இந்த செகண்ட் வரைக்கும் மாறவும் மாட்டேன். சரி, நீ ஏன் என்கிட்ட பேசவே இல்லை? நிறைய விஷயம் நடந்துருச்சு வீரா. உன்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் சொல்ல முடியல. ஏன் சொல்ல வேண்டியதானே? என் லைஃப்லேயே மறக்கணும்னு நினைக்கிற டேஸ் உன் கூட இல்லாத இந்த டேஸ் தான். எங்கள் அம்மா என்னை விட்டு ஓடி போன அப்போலேருந்து எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை வரல. வீராவை மட்டும் நம்பினேன். ஆனால் வீராவே சில விஷயத்த மறைச்சப்போ எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஆனா அதுக்காக உன்கிட்ட சாரி எல்லாம் கேட்க முடியாது. உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். நீ பண்ணது தப்பு தான். கடைசியா உன்கிட்ட சண்டை போட்டு போனப்போ உன்னை சொன்ன ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதே தான் இப்போவும் சொல்றேன். நான் கிளம்புறேன். விட்றா. மாயா போகாத. விடு. மாயா போகாத. விட்றா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. உனக்கு தெரிஞ்சுட்டு எப்படி பண்ணாத. மாயா ப்ளீஸ். மாயா அதனால பேசிக்கலாம். மாயா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மாயா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மாயா. என்ன மிஸ் பண்ற? மிஸ்ஸே பண்ணாதடா. மிஸ்ஸே பண்ணாத. கண்ணாலி கண்ணால கிள்ளாதடி, சொல்லாம சொல்லாதடி, நில்லாம கொல்லாதடி, பாவம் நானடி, பொடி வச்சு பேசாதடி, வனவில்ல வீசாதடி, பாசாங்கு பூசாம போடி. கால் கொண்டா என் கண்ணு கேட்காதடா, அது தின்ன பார்க்காதடா, ஸ்வெச்சு தாக்காதடா, திருடா செவன்டா என் மேல ஊராதடா, நில்லாம தூராதடா, நான் கண்ணை காட்டாம புத்தி மாறாதடா. சுட பாக்குது பார்வை பத்தி, வெண்ணிலா பேசுது வல வீசுது உன்னை சுத்தி சுத்தி, நான் அது பாகதா மிதப்பாகதா இருந்தேன் ஆத்தி, அட பூங்காத்த நீ போத்தி கண்ணி பெடியத்த கண்ணியாமா. மலை தேனை பார்த்ததுமே மலைச்சேனே, ஒரு துளிய ருசிச்சதுமே பொழைச்சேனே, 8 காலு பூச்சி போல நீயும் பார்க்கையில, கண்ணு வலையில விழுந்ததும் தொலைஞ்சேன், புரியாத பித்து இங்க
எங்க அவ மேல என் மனச கொடுத்து புட்டேன் அதனால கொம்பு மான கீறி வர காத்து சீறி வர என்ன பொண்ணி தொலைச்ச அடங்குது கால கண்ணாலி கண்ணால கிள்ளாதடி சொல்லாம சொல்லாதடி நில்லாம கொல்லாதடி பாவம் நானடி பொடி வச்சு பேசாதடி வனவில்ல வீசாதடி பாசாங்கு பூசாம போடி கண்ணு கேட்காதடா அது தின்ன பார்க்காதடா ஐஸ் வச்சு தாக்காதடா திருடா செவண்டா என் மேல ஊராதடா நில்லாம தூராதடா நான் கண்ணை காட்டாம புத்தி மாறாதடா செல்வி, என்னால இப்பெல்லாம் ஆளையே காணோம். ஒரைய கையிலே பிடிக்க முடியல. அப்படிலாம் எதுவும் இல்லையே. நீங்க தான் ஏதோ தப்பா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே வீரா, அவன் சரியா தானே கேட்கான். ஏய், அப்படிலாம் எதுவும் இல்லடி. நான் ஐயாவோட வயல்ல இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இல்லையே, எனக்கு அப்படி ஒன்றும் நினைவுல இல்லையே. இல்லையா, லிங்கம் அப்பாவோட வயல்ல இருந்தேன். நானும் காட்டுல தானே இருந்தேன். அப்ப நான் தான் உன்னை பார்க்கலையோ? இல்ல, என் கூடயாவது இருப்பியா இல்ல காணாம போயிடுவியா? என்ன வீரா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லை. ஐயா, அப்படியே அவன் அம்மா ஜாடையிலே இருக்கா. உன்னை விட்டு எங்கடா போவேன்? உயிர் தான் போகணும். டேய், சும்மா சொன்னேன்டா. இதுக்கு போய் ஏன்டா தேவலாம் சாவரன்லாம் பேசிட்டு. டேய், ஒரு மாசம் கழிச்சு வரேன்னு தானடா அப்பா சொன்னாரு. என்ன பண்ண? நீ ஊர்ல இருந்து வந்துட்டேன்னு சொன்னப்பறம் அங்க இருக்கவே முடியல, அதான் வந்துட்டேன். சரி சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம செல்விக்கு நீங்க பிறந்த நாள், எல்லாரும் சேர்ந்து ஒரு கேக்க வெட்டுவோம். உன்னை வேணா வெட்டுதேன், கேக்கெல்லாம் வெட்ட மாட்டேன். என்ன செல்வி, இதுக்கெல்லாம் வைக்கப்படுத? இப்ப நீ வெட்டுதியா இல்ல நாங்க வெட்டட்டுமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, போல. அட சும்மா வெட்டுதா.
ஏய் மாயா. எங்க போன வீரா? உன்கிட்ட முக்கியமா பேசணும்னு சொன்னேன்ல. ஏய் சாரி சாரி சாரி, இன்னைக்கு செல்விக்கு பர்த்டே, அதான் கேக்லாம் வெட்டி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் சூடாகாம இந்தா சர்பத் குடி. ம். இல்ல வீரா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஏய் நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? இன்னைக்கு ஊர்ல இருந்து நீ சொல்லு. என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஏண்டி இதெல்லாம் ஒரு கேள்வியாடி? இது ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்க? இல்ல வீரா, சொல்லு. ஐயா வீரா, நான் சொல்றத நீ கேக். ஏய் ஒரு நிமிஷம். ஹலோ. இல்லை அப்பதான் ஒரு சின்ன விஷயமா வெளில வந்திருக்கேன். ஏய் மாப்ள. டேய் உன் இஷ்டத்துக்கு பிரேக் போடுவியா? இங்க என்னையா பண்ற? நான் பசங்கலாம் அங்க வயல்ல வெயிட் பண்ணிருக்கானுவ. நான் முன்னாடி போறேன். சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் வந்து சேரல. இங்க இல்ல. டேய் நீங்க போங்கடா, நான் 10 நிமிஷத்துல வரேன். போட்டோம். திரும்ப பண்ணலாம். ஹாய், எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். அவங்களோட ரிவ்யூஸை ஹானஸ்ட்டாக நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சீரீஸை. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் அ லாட்.